பள்ளி மாணவன் தற்கொலை, மாணவிகள் கூட்டாக தற்கொலை போன்ற செய்திகள் சமீபத்தில் பெரும் அதிர்ச்சிகளை எழுப்பியிருக்கின்றன. தனியார் மையம், உலக மையமாதல், போட்டி மையமான சூழலில் பெற்றோர்கள் மிகையான எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு மன அழுத்தத்துடன் ஆளாததுடன் குழந்தைகளிடமும் அழுத்தத்தை உருவாக்கி விடுகிறார்கள். பிற மாணவர்களுடன் ஒப்பிட்டு விமர்சிப்பது அதிகம் நடக்கிறது. குழந்தைகளின் தனித்தன்மை கொண்ட ஆளுமைகளை பெற்றோர்கள் பார்ப்பதில்லை. குழந்தைகளின் தனித்தன்மை வெளிரும் வகையில் நேர்மை, துணிச்சல், பொறுமை, பொறுப்புணர்வு, விடாமுயற்சி போன்ற ஆளுமை பண்புகளை வளர்ப்பதற்கு வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் இருப்பது பெற்றோர்களின் கடமை. எதிர்காலத்தை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு சில விஷயங்களில் திறமையில் இருக்கலாம். ஆனால் திறமையுடன் சேர்ந்த ஆர்வமும் ஆர்வத்துடன் சேர்ந்த கடின உழைப்பு மட்டுமே வெற்றி தரும் என்பதை பெற்றோர்கள் குழந்தைக்கு சொல்லித்தர வேண்டும். கல்வியை தவிர்த்து உடற்பயிற்சி, விளையாட்டு மற்றும் மற்ற துறைகளில் குழந்தைகளின் ஈடுபாடு போன்றவற்றை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். தேர்வு சமயத்தில் மட்டுமே குழந்தைகளை நாள் முழுவதும் படி என்று அழுத்தம் கொடுக்காமல் தினந்தோறும் குழந்தைகளுடன் நேரத்தை பகிர்ந்து கொண்டு வகுப்பில் நடந்த நிகழ்வுகளை பற்றி கேட்டறிந்து வீட்டு பாடம் மற்றும் தேர்வுக்கு தயாராவது பற்றி ஆலோசித்து பாடங்களை படிக்க வைக்க வேண்டும். குழந்தைகளை குழந்தைகளாகவே வளர்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை மட்டுமே வாங்கி தர வேண்டும். குழந்தைகளுக்கு செல்போன் அவசியமில்லாதவை. குடிதண்ணீர் அவசியமான ஒன்று, குளிர்பானம் அவசியமில்லாதவை. இதுபோல அவசியமான ஒன்றை மட்டுமே குழந்தைகளுக்கு நாம் வாங்கி தர வேண்டும். ஆக்சுவலா என்ன செய்யணுமோ அதுதான் கொடுக்கணும், அதை மட்டும்தான் செய்யணும். இல்லைன்னா இல்லைன்னு டைரக்டா சொல்லுங்க. அது இல்லைன்றத வேணும் அப்படின்னு கொண்டு வரத்துக்கு அது என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்குதுன்றத பக்கத்துல இருந்து கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் வேணும் அப்படின்னா ஒரு பாக்குற பொருள் எல்லாம் கேட்கறதுக்கான ஒரு தன்மையை கொடுக்காதீங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் கடுமையான சொற்களை கூட தாங்கிக் கொள்ளாமல் போகும் அளவுக்கு குழந்தைகளை வளர்க்காதீர்கள். சுடு சொற்களை, ஏமாற்றத்தை, வழிகளை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு குழந்தைகளின் மனதை பக்குவப்படுத்துவது பெற்றோர்களின் கடமையாகும். பெற்றோர் கூறுவதை திறந்த மனதுடன் கடைபிடியுங்கள். அதில் பலன் தெரிந்தால் பின்பற்றுங்கள். அல்லது உங்கள் ஞாபக சக்தியிலும் கிரகிக்கும் திறனிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் உங்கள் வழியையே பின்பற்றுங்கள். பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கும் வாய்ப்பு அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைப்பதில்லை. உங்களுக்கு கிடைத்த வசதி வாய்ப்புகளை சரியாக பின்பற்றுங்கள். கல்வியின் அருமை கல்லாதவருக்கு மட்டுமே தெரியும். அதுபோல வாழ்க்கையின் அருமை வாழ்ந்து காட்டினால் மட்டுமே தெரியும். மாணவ மாணவிகளாக இருக்கும் நீங்கள் உலகத்தை ஸ்மார்ட் போன், இணையதளம், சமூக தளத்திலிருந்து விடுபட்டு உண்மையான வெளியுலகை தெரிந்து கொண்டால் தற்கொலை எண்ணமே உங்களுக்கு வராது. ஏனெனில் உங்கள் வாழ்க்கை செல்போன் தொடுதிலும் அறிமுகமில்லா நபரிடம் பகிர்ந்து கொள்கிறீர்கள். இதனை விடுத்து இந்த பிரபஞ்சம் நமக்கு அளித்த மாபெரும் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் நாளும் அனுபவித்து அன்பு செலுத்தி வாழுங்கள். உங்களுக்கான கனவும் காதலும் உயர்ந்த லட்சியமாக இருக்கட்டும். அந்த உயர்ந்த லட்சியத்தை மட்டுமே அடைய விரும்புங்கள். பள்ளி கல்லூரி வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் இன்பமாகவும் அனைவரிடத்திலும் நட்பும் அன்பும் பாராட்டி வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். தேர்வு என்பது கல்லூரிக்கான நுழைவு சீட்டு மட்டுமே, உங்கள் வாழ்க்கையின் இறுதி சடங்கல்ல. தேர்வில் நீங்கள் பெறும் மதிப்பெண்கள் உங்களுக்கான எண் மட்டுமே. அது உங்கள் எண்ணங்கள் அல்ல. ஏனெனில் உங்கள் எண்ணம் எல்லாம் உங்களுடைய கனவும் காதலுமான உங்கள் இலக்கை அடைவது மட்டுமே. பொருள் 100 ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னா அதை அச்சீவ் பண்றதுக்காக ஒரு அட்டைன் பண்றதுக்காக என்னெல்லாம் நம்ம எஃபர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத அந்த குழந்தைங்களுக்கு அப்பதான் தெரியும். ஸோ அப்போ இதை விட ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சா மட்டும்தான் நமக்கு அந்த பொருளை வாங்கி கொடுப்பாங்க. அப்படின்னும் போது அதோடைய உழைப்பு உண்மையான உழைப்பா இருக்கும். தேர்வில் தோற்றவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வென்று இருக்கிறார்கள். உலகமே போற்றும் சிறந்த கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்கள், கல்வி கண் திறந்த காமராசர், பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் போல இன்னும் அதிக பேர்கள் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து தன்னுடைய இலக்கை அடைந்துள்ளார்கள். மாணவர்களுக்கு எந்தெந்த துறையில ஆர்வம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
குறிப்பாக ஒரு மாணவன் படிப்பிலே ஆர்வம் இருந்ததென்றால் அந்த படிப்பு துறையிலே அவனை விடலாம். ஒரு மாணவன் விளையாட்டுத் துறையிலே ஆர்வம் இருந்தால் விளையாட்டுத் துறையிலே விடுவான், அல்லது மற்ற துறைகளிலே அவனுக்கு ஆர்வம் இருந்தால் அந்த துறையிலே விடலாம். ஆனால் இங்கே என்ன செய்கிறார்கள், விளையாட்டுத் துறையில் இருக்கிற மாணவனை கொண்டு போய் படிக்கிறதுக்கு விட்டுறாங்க. அவனுக்கு படிக்கிறதுனால அந்த விளையாட்டுத் துறையில் சேரவில்லையே என்ற எண்ணம் அவனுக்கு வந்துடுது. அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நீ படிக்கணும், அந்த நீட் எக்ஸாம் எழுதணுன்ற மாதிரி. எக்ஸாம் எழுதும் போதே அவன் விளையாடுறதுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறவன் அவன் இப்படி எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணி இப்படி வர முடியும். அதனால் ஆகவே அந்த மாணவர்களுக்கு என்னென்ன துறையில் அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ அந்தந்த துறையில் மாணவர்களை விட்டால் மாணவர்களுக்கு தற்கொலைக்கான சூழ்நிலைக்கு உண்டான எண்ணம் வர வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வராது. மார்க் எடுக்காதனாலேயோ ஃபெயில் ஆகாதனாலேயோ யாரும் எதுவும் கவலைப்படவே கூடாது. நீங்கள் உங்களோட முயற்சி, உங்களோட எய்ம், உங்களோட எண்ணங்கள் அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிக முக்கியமான மிகப்பெரிய ஆளாக நம்ம மாறலாம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வகையான திறமையும் வேகமும் இருக்கும். ஒரே வயது என்ற ஒரே அடிப்படையில் வகுப்பில் இருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று கருதுவது தவறு. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு உற்ற நல்ல நண்பனாக இருந்து அவர்களுக்கு கல்வி புகட்ட வேண்டும். மூளை வளர்ச்சி குறைபாடு, அதீத துருதுருப்பு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, கற்றல் குறைபாடு, ஆட்டிசம் என்ற குழந்தைகளிடம் காணப்படும் பாதிப்புகளை பெரும்பாலான ஆசிரியர்கள் அறியவில்லை. குழந்தைகளின் தன்மையை அறிந்து அவர்களுக்கு ஏற்றாற் போல் பாடத்தை சொல்லித்தர வேண்டும். தவறுகளை சுட்டிக்காட்டும் போது மிகுந்த கவனம் தேவை. புண்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்துவது குழந்தைகளிடம் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை ஏற்படுத்தும். தற்கொலைகள் தொடர்பான செய்திகளை கையாளுவதில் ஊடகங்கள் பெரிய பொறுப்பு உள்ளது. ஒரு நிகழ்வின் பின்புலம் நிகழ்ந்ததாக சொல்லப்படும் குற்ற செய்தியின் தாக்கங்கள் என்னென்னமாக இருக்கும் என்றெல்லாம் பொறுப்புணர்வோடு ஊடகங்கள் இருக்க வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை ஆராய வேண்டும். தேர்வு, மதிப்பெண், அவமானம், வலி போன்றவற்றை கடந்து பல பேர் தங்கள் உயர்ந்த இலக்குகளை அடைந்துள்ளனர். அப்துல் கலாம், ஆப்ரஹாம் லிங்கன், சார்லி சாப்ளின், இன்னும் பல. அப்போ நீங்க